எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அ இந்த 2024 வருஷம், இந்த ஜனவரி மாசம் முதல் தடவையா உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்கள எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க முகத்த எல்லாத்தையும் பார்க்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அ இந்த வேளையில ஒரு கர்த்தர் செஞ்ச ஒரு அற்புதத்த பத்தி தியானிக்க போறோம். இயேசு இந்த உலகத்துல ஜீவிச்ச போது நெறைய அற்புதம் செஞ்சிருக்காரு. அதுல ஒரு விசேஷமான ஒரு அற்புதம். இந்த அற்புதம் என்னன்னா, இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்தது. இந்த அற்புதத்துல என்ன விசேஷம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த சில அற்புதம்லாம் எல்லா சுவிசேஷத்திலயும் வரல. ஆனா, இந்த அற்புதம் மட்டும் எல்லா சுவிசேஷத்திலயும் இருக்கு. இது மத்தேயுல 14ஆம் அதிகாரத்துல இருக்கு. மார்க்ல 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. லூக்கால 9ஆம் அதிகாரத்துல இருக்கு. யோவான்ல 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்ப இந்த ஒரே ஒரு அற்புதம் மட்டும் தான் எல்லா சுவிசேஷத்திலயும் இருக்கு. அப்ப இது ஒரு விசேஷமான அற்புதம் என்று வேத விற்பனர்கள் சொல்றாங்க. இந்த அற்புதத்த தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னைக்கு யோவான் 6ஆம் அதிகாரத்துல இந்த இயேசு என்ன பண்றாரு? ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து எத்தன பேருக்கு போஷிச்சாருன்னு பைபிள்ல இருக்கு? யாருக்காவது சொல்லுங்க. எத்தன பேருக்கு போஷிச்சாரு? 5000 பேருக்கா? 5000 புருஷர்கள். அது வேத விற்பனர்கள் என்ன சொல்றாங்க? குறைஞ்சது ஒரு 12,000 பேராவது இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த 5,000 பேர்ல நெறைய பேர் அவங்க மனைவியும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நெறைய பேர் அவங்க பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப பிள்ளைங்கலாம் அவங்களுக்கு இந்த காலத்து மாரி 2 பிள்ளைங்க, 1 பிள்ளைங்க இல்ல. நெறைய பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. அப்ப மினிமம் குறைஞ்சபட்சம் 12,000 பேராவது இருந்திருப்பாங்கன்னு வேத விற்பனர்கள் சொல்றாங்க. அப்ப 12,000 பேருக்கு ஆண்டவர் போஷிச்சிருக்காரு. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து. இந்த அற்புதத்த தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அற்புதம் எந்த சூழ்நிலையில நடந்துச்சுன்னா, இயேசு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவருடைய சீஷர்கள் யோவானுடைய சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஒரு அதிர்ச்சியான செய்திய சொல்றாங்க. என்னன்னா, யோவான் ஸ்நானன் செத்து போயிட்டார்ன்னு. ஜீசஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, யோவான் ஸ்நானன் ஒரு ஜெயில்ல இருக்காருன்னு தெரியும். ஆனா, அவரு திடீர்னு எப்படி செத்து போவாரு? இவ்ளோ யங் ஏஜ். இயேசுவோட ஒரு 6 மாசம் பெரியவரு. அவ்வளவுதான். அப்ப இயேசுக்கு ஒரு உற்ற நண்பன், ஒரு உறவினர், ஊழியத்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவர். அவரு செத்துட்டாருன்னோனே இயேசுவால தாங்க முடியல. அந்த டிப்ரஷன் தாங்காம இயேசு என்ன பண்ணாரு? தனியான ஒரு இடத்துக்கு ஒரு மலை மேல தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அத கேள்விப்பட்ட திரளான ஜனங்கள் அவர தேடி வராங்க. அப்ப செஞ்ச ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதம். அப்ப அந்த திரளான ஜனங்கள் வந்திருக்கும்போது, அந்த திரளான ஜனக்கூட்டம் வந்திருக்கும்போது, ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருந்த ஒரு 4 விதமான பிரச்சனைகள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பிரச்சனை, கூடியிருந்த அந்த பொது ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை. 2வது இயேசுவோட சீஷர்களுக்கு ஒரு பிரச்சனை. 3வது அந்த சின்ன பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான்ல, அந்த சின்ன பையனுக்கு ஒரு பிரச்சனை. கடைசியா இயேசுவுக்கும் அது ஒரு பிரச்சனை. ஏன்னா, இயேசுவே ஒரு துக்கம் தாங்காம ஒரு தனியா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த சொந்தக்காரன் அவரு ஊழியத்துக்கு பாதை ஆயத்தப்படுத்தின ஒரு சொந்தக்காரங்க ஒரு டெத்த அவரு தாங்க முடியாம தனியா போய் இருக்கிற நேரத்துல, இப்படி பட்ட ஜனங்க கூட்டமா வந்திருக்காங்க. அப்ப இந்த கூட்டத்த சமாளிக்கணும். அதுவும் இயேசுக்கும் ஒரு பிரச்சனை. இந்த 4 விதமான பிரச்சனை. பாருங்க 4 வித்தியாசமான கூட்டம், 4 விதமான பிரச்சனை. 4 டிஃபரண்ட் குரூப்ஸ், 4 டிஃபரண்ட் ப்ராப்ளம்ஸ். முதலாவது பிரச்சனை பொது ஜனங்களுக்கு. ப்ராப்ளம் ஆஃப் தி பப்ளிக். 2வது பிரச்சனை சீஷர்களுக்கு. ப்ராப்ளம் ஆஃப் த டிசிபிள்ஸ். 3வது பிரச்சனை இந்த சின்ன பையனுக்கு. ப்ராப்ளம் ஆஃப் த ஸ்மால் பாய். கடைசியா ப்ராப்ளம் ஆஃப் த ஜீசஸ். இந்த 4 பிரச்சனையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைனா அது ஒரு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு இல்ல. பாஸ்டர் சாம் சுந்தரம்னு ஒருத்தங்க அவர் சொல்வாரு அடிக்கடி மேரேஜ்ல எல்லாம் சொல்வாரு. என்னன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா மலர் படுக்கை என இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பிரச்சனையான வாழ்க்கை தான். ஆனா அதே நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. எந்த நேரத்துல பிரச்சனை வருதோ, அந்த பிரச்சனையை கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரலாம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, தாவீது 23ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு. பாருங்க மரணம், இருள், பள்ளத்தாக்கு, பொல்லாப்பு இவ்வளவு இருக்குது. டெத், டார்க்னஸ், வேலி, ஈவில் என்ன இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் மத்த ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். நம்மளுக்கும் பிரச்சனை வருதுதான். நமக்கும் ப்ராப்ளம் வருது. உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் ப்ராப்ளம் வருது. ஆனா அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குது. ஆனா உலக மக்களுக்கு அப்படி இல்ல.
அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனையான வாழ்க்கையா இருந்தாலும் அது ஒரு பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் forsake you. அப்ப அந்த நம்ம கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா அவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மகிட்ட இருக்கணும். இதை நீங்க விசுவாசிக்கணும். இப்ப பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் வித்தவுட் ப்ராப்ளம் பட் ஃபில்ட் வித் காட்ஸ் பிரசன்ஸ். எப்போது நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்வோம். பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், பாடுகள் வரட்டும், ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம எப்பொழுதும் தெய்வ பிரசன்னத்தை உணர்ற வாழ்க்கை தான். இந்த இடத்துல இருக்க 4 பிரச்சனை 4 விதமான கூட்டத்துக்கு. இதை நம்ம இன்னைக்கு சுருக்கமா பார்க்க போறோம். இந்த உலக மக்களுக்கும் நமக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஆண்டவர் இல்லை, ஆனா நமக்கு யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். அவங்களுக்கும் பிரச்சனை வருது, நமக்கும் பிரச்சனை வருது. ஆனா நம்முடைய பிரச்சனையில் யார் இருக்கா? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கு. ஆனா உலக மக்களுக்கு அது இல்லை. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம். பாருங்க, நம்ம நம்பிக்கையோடு பாடுபடுறோம். ஆனா உலக மக்கள் என்ன பண்றாங்க? நம்பிக்கையின்றி பாடுபடுறாங்க. அப்ப we suffer with hope. ஆனா உலக பிரகாரம் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அன்பிலீவர்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க? தே சஃபர் வித்தவுட் ஹோப். நம்ம நம்பிக்கையோட பாடுபடுறோம், அவங்க நம்பிக்கை இல்லாம பாடுபடுறாங்க. அதுதான் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். இது நம்மளுக்கு ஒரு முடிவில்லாத நம்பிக்கை இருக்கு. ஆனா உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாத முடிவு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுது? நமக்கு ஒரு முடிவில்லாத நம்பிக்கை. ஆனா உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாத முடிவு. we have a endless hope. ஆனா உலக பிரகாரமான ஜனங்களுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்காத ஜனங்களுக்கு, நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு, whereas நான் கிறிஸ்டியன் has a endless hope. பாருங்க, நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான முடிவு இருக்கு, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவு. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அதனால இந்த உலகத்துல வர கஷ்டத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம கூட யார் இருக்கிறா? நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கு. அதை நீங்க விசுவாசிக்கணும். இப்ப நான் இதுல 4 விதமான பிரச்சனைன்னு சொல்லல. முதலாவது பிரச்சனை பொதுமக்களோட பிரச்சனை. அந்த கொடி வந்திருக்காங்கல்ல, அவங்களோட பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எதிர்பாராத பிரச்சனை. அது பொதுமக்களுக்கு எதிர்பாராத பிரச்சனை. ப்ராப்ளம் ஆஃப் த பப்ளிக் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட். 2வது பிரச்சனை என்ன சொன்னேன்? இயேசுவோட சீஷர்களுக்கு. அப்ப இயேசுவோட சீஷர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை. ப்ராப்ளம் ஆஃப் த டிசைபிள்ஸ் வேர் அன்இமேஜினபிள். 3வது பிரச்சனை, இந்த சின்ன பையனால 5 அப்பத்தி 2 மீன் கொடுத்தால குட்டி பையன், அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, எதுவுமே புரியாத பிரச்சனை. அப்ப ப்ராப்ளம் ஆஃப் த ஸ்மால் பாய் வேர் அன்காம்ப்ரிஹென்சிவ். கடைசியா இயேசுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இயேசுவே அவரு தனியா வந்திருக்கிறாரு, அவரு துக்கம் தாங்காம. ஆனா அந்த நேரத்துல பார்த்து திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. அப்ப அந்த அத்தனை ஜனங்களை போஷிக்கணும், அத்தனை ஜனங்கள் அவ்வளோ பாடுகள் நினைச்சு கஷ்டத்தோடு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். அப்ப ஆண்டவருக்கும் அது ஒரு பிரச்சனை. இந்த 4 விதமான கூட்டத்துக்கு 4 விதமான பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது என்ன பிரச்சனை பார்த்தோம்? பொதுமக்களுக்கு பிரச்சனை. இப்ப பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை? அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் சொன்னேன். எதிர்பார்க்காத ப்ராப்ளம். இங்க பாருங்க, அவங்க இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல பிரசங்கம், சந்தோஷமா பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் போனதே தெரியல. யாரும் எழுந்து போகல. ஆனா பிரசங்கம் நின்றுட்டே போகுது. கடைசியா பார்த்தா இருட்டி போச்சு. அப்ப பாருங்க, இருட்டி போனாலும் அவங்களுக்கு யாருக்கும் எழுந்து போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு பிரசங்கம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்திருக்க கூட கூட்டிட்டு சின்ன பிள்ளைங்களை கூட்டி வந்திருப்பாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்களாம் அழுதுருக்கலாம், சின்ன பிள்ளைங்க சத்தம் போட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கல. ஐயோ, இருட்டுச்சுன்னு எதிர்பார்க்கல. அது ஒரு வனாந்தரமான இடம். அவங்களுக்கு பயங்கர பசி. சாப்பாட்டுக்கு எங்க போவாங்க? எங்க சாப்பாடு கிடைக்காது. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்களாவது பசி தாங்கிக்கலாம், சின்ன பிள்ளைங்க பசி தாங்குவாங்களா இவ்வளவு நேரம்? சின்ன பிள்ளைங்களாம் அழுறாங்க. அவங்க இவ்வளவு நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனை. இது யாருக்கு? பொது ஜனங்களுக்கு. அதான் சொன்னேன், பப்ளிக்ஸ்க்கு என்ன பிரச்சனை? அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எங்க போக முடியும் சாப்பாட்டுக்கு? ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்ன பிள்ளைங்க அழுகுறாங்க, அது அவங்களால சமாளிக்க முடியல. ஆனா அதே நேரத்துல அவங்க எழுந்து போகவும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவ்வளவு நல்ல பிரசங்கம் இருக்கு, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க பிரசங்கத்தை. அப்ப இவங்க இந்த பொது ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத பிரச்சனை. இந்த எதிர்பார்க்காத பிரச்சனை நம்மளோட ஜீவிதத்துல பாருங்க, நமக்கும் எதிர்பார்க்காத பிரச்சனை வரலாம். சில பிரச்சனை நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஆனா சில சமயம் நம்ம ஜீவிதத்துல வர பிரச்சனை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம்.
ஐயோ இந்த பிரச்சனை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி வந்துருச்சே, எனக்கா இந்த சூழ்நிலை வந்துச்சு நீங்க நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். நம்மள கொண்டு போய் கோர்ட் கேஸ்ல நிறுத்தலாம் சத்துரு. ஐயோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இந்த கோர்ட் கேஸ், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நம்ம மேல அநியாயமா ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கானே நினைக்கலாம். நம்ம உடம்பு சரியில்லைன்னு சும்மா ஒரு வயிற்று வலின்னு போவாங்க. ஆனா டாக்டர் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க. ஐயோ இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த வியாதிய. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு இன்டர்வியூக்கு போலாம், நீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், வேலை கிடைக்கும்னு கண்டிப்பா ஒரு நல்ல நம்பிக்கையோட வரலாம். பார்த்தா அது கிடைச்சிருக்காது. எக்ஸாம் எழுதியிருப்போம், நல்ல மார்க் எடுப்போம், நல்ல ஹோப்ல இருப்போம். ஆனா பார்த்தா அது ரிசல்ட் பார்த்தா அது நெகட்டிவா இருக்கும். இது போல நம்ம எதிர்பார்க்காத விதத்துல ஒரு பிரச்சனை வரலாம். இந்த பிரச்சனை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். லைஃப் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஐயோ நம்ம எதிர்பார்க்காத விதத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சேன்னு நினைக்கலாம். இந்த பொது ஜனங்களுக்கு எப்படி ஒரு எதிர்பாராத பிரச்சனை, அதே போல உங்க ஜீவிதத்துல எத்தனையோ பிரச்சனை எதிர்பார்க்காம வந்திருக்கலாம். ஆனா நம்ம கவலைப்பட வேண்டாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் முதல்லயே சொன்னபடி, நம்ம பிரச்சனைக்கு கூடவே என்ன இருக்கு? தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. அந்த பிரசன்னம் இருக்கு. அத நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமுக்கும் இதே பிரச்சனை தான் வந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்த நான் தருவேன், அங்க போன்னு சொல்றாரு. ஆபிரகாமும் அத நம்பி போறாரு. ஆனா கடைசில பாலும் தேனுமா ஓடுச்சு, அங்க பஞ்சம் வந்துச்சு. நோ மில்க், நோ ஹனி, கடைசில ஃபெமின். அப்போ ஒரு பஞ்சமான இடத்துல ஆபிரகாமும் பாருங்க பார்க்கவே இல்லை. இவரு எதிர்பார்த்து போனது என்ன? பாலும் தேனும்னு. ஆனா அங்க போனா ஒரே பஞ்சம். ஒரு எதிர்பார்க்காத சிச்சுவேஷன், எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை. நம்மளோட ஜீவிதத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிர்பார்க்காம பிரச்சனை வந்திருக்கலாம். ஐயோ இந்த பிரச்சனை நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஆண்டவரே, நான் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியலையே, இதை நான் நினைச்சு கூட பார்க்கலையே, இந்த இந்த பிரச்சனை வர்றதுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லையே, இதுக்கு நான் காரணமே இல்லையே, ஒரு காரணம் இல்லாம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்ததே, அநியாயமா என் மேல ஒரு பழியை சுமத்துறாங்களே, வேலையில அநியாயமா ஒரு பிரச்சனை வருதே, நீங்க நினைச்சு பார்க்கலாம். குடும்பத்துல அநியாயமா ஒரு பிரச்சனை, இதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனை, நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஆண்டவர் இருக்காரு. நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனை சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயோ இந்த பிரச்சனை எப்ப தீரும் நீங்க அகலாச்சிட்டு இருந்து அலசடிப்பட்டு இருக்குவீங்களா, நீங்க கவலையே பட வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. அந்த பிரச்சனையோட கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து காட்ஸ் பிரசன்ஸ் வந்து நம்ம நடத்த போகுது. இதுதான் முதலாவது பிரச்சனை பொது ஜனங்களுக்கு. 2வது பிரச்சனை இயேசுவோட 12 சீஷர்களுக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை. அன்இமேஜினபிள் ப்ராப்ளம். இவங்களுக்கு பாருங்க, இயேசு இத ரொம்ப டைம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 12,000 பேர் இருக்காங்க. நம்ம வந்து பைபிள்ல 5,000 இருக்கு. 5,000 போச்சு. 5,000னே வச்சுப்போம். அப்ப அத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும். அவங்க சீஷரை கேட்கிறாரு, நீங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு. இந்த சீஷர்களால ஏத்துக்கவே முடியல. ஐயோ இவர் என்ன அது திடீர்னு கேட்கிறாரு. 5,000 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு வனாந்தரமான இடம். இந்த இடத்துல எப்படி நம்ம அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? இத போய் கேட்கிறாரே, சீஷரால ஏத்துக்க முடியல. அக்செப்ட் பண்ணவே முடியல. அன்இமேஜினபிள் ப்ராப்ளம். ஆனா சீஷர்களால இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. சாதாரணமாவே சீஷர்கள் என்ன பண்றாங்க? இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஆண்டவரே ஜனங்களை அனுப்பிவிடும் சொல்றாங்க. ஜனங்களை அனுப்பிவிடுங்கன்றாங்க. ஏன்னா அவங்களால ஏத்துக்க முடியல. இது மட்டும் இல்ல, நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஒரு கானானிய ஸ்திரீ வந்து பிசாசு பிடிச்ச தன்னோட மகளுக்காக இயேசுட்ட வந்து வேண்டுறா. அப்ப கூட சீஷர் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே இவ தொந்தரவு பண்றாள், இவளை அனுப்பிச்சிடுங்க அப்படின்றாங்க. எதுக்கு? ஏன்னா அவங்களால சால்வ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சந்திக்க மனம் இல்ல, சந்திக்க முடியல, அதுக்கு பலன் இல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை. அந்த 12 சீஷர்களுக்கும் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சொல்லல யாராவது நிக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் ஏத்துக்கவே முடியாது, எந்த நியாயமே இல்ல, நியாயம் இல்லாம என் பக்கத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதனால ஏத்துக்கவே முடியல நீங்க சொல்றீங்களா? இந்த 12 சீஷர்கள் போல கவலையே பட வேண்டாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவருடைய பிரசன்னம் கூட இருக்கு. இந்த பிரச்சனையினால நாளை எப்படி கடத்துறதுனே தெரியல, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், பிரச்சனையை மேல பிரச்சனை தாங்க முடியலன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் நம்மோட இருக்காரு. நம்ம இது ரொம்ப நேசிச்ச ஃப்ரெண்ட்ஸே நம்மளை ஏமாத்திருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களை நம்மளை ஏமாத்திருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளை ஏமாத்திருக்கலாம், இவங்களா நம்ம நம்பி நம்ம ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம், ஆனா அவங்களே நமக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கும். ஐயோ இந்த பிரச்சனையால ஏற்றுக்கொள்ளவே முடியலையே நினைக்கலாம். திடீர்னு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் வரும். இப்ப வியாதிப்பட்டு மறிக்கிறது அந்த மரணம் வேற. ஆனா நல்லா இருப்பாங்க, திடீர்னு நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் இந்த மரணத்தை. அப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாத மரணமும் உங்க ஜீவிதத்துல வந்திருக்கலாம். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். அதே போல இந்த சீஷர்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனை மத்தியில யார் நம்ம கூட இருக்கா?
ஏசு நம்ம கூட இருக்கிறாரு. ஆண்டவரோட பிரசன்னம் நம்ம கூட இருக்கு. அந்த பிரச்சனையின் மத்தியில ஆண்டவரோட பிரசன்னம் இருக்கு. ப்ராப்ளம் இருந்தாலும் காட்ஸ் பிரசன்ஸும் நம்ம கூட இருக்கு. அப்ப இந்த 2வது யாருக்கு பிரச்சனை? இயேசுவோட சீஷர்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை. 3வது பிரச்சனை இந்த சின்ன பையனுக்கு, குட்டி பையனுக்கு. இவன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, எதுவுமே புரியாத பிரச்சனை. காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க இந்த அந்திரேயா அந்த பையன் கிட்ட போறாரு. போய் தம்பி அந்த 5 அப்பம் 2 மீன குடுன்னு கேட்கிறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளே சின்ன பையன், அந்த அம்மா பாருங்க புத்திசாலி அம்மா, அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் காலையில, மத்தியானம், ராத்திரி 3 வேளைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 5 அப்பம். நீங்க இஸ்ரவேல்ல ஒரு அப்பம்ன்றது ஒரு சும்மா சின்னதா இருக்காது. நம்ம ஒரு சப்பாத்தி மாதிரி, பூரி மாதிரி இருக்காது. எவ்வளோ பெருசா இருக்கும். ஒரு அப்பம் சாப்பிட்டாலே அதுவே வயிறு ரொம்பிடும். அப்ப இவனுக்கு 5 கொடுத்துருக்காங்கன்னா 3 வேளைக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அப்ப இவன் நினைப்பான், நம்ம அம்மா நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவங்க நானே சின்ன பையன் நம்மகிட்ட போய் இதை கேட்கிறாங்களே. சாதாரணமா சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து யாரும் கேட்க மாட்டாங்க. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைங்க கொடுக்கதான் செய்வாங்க. ஆனா சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து யாரும் கேட்கவே மாட்டாங்க. இவன் நினைக்கிறான், நம்மளே சின்ன பையன் நம்மகிட்ட இவங்க கேட்கிறாங்களே, என்ன உங்களுக்கு என்ன காசு இல்லையா? ஏன் அற்புதத்தை செய்யறதுக்கு இது என்னோட 5 அப்பம் தான் கிடைச்சதா? இயேசுவால இல்லாட்டியும் அற்புதம் செய்ய முடியாதா? அவர் வார்த்தை வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னா வெளிச்சம் வந்துச்சே. அவர் வார்த்தை சொன்னா நடக்குமே. அவர் தான் அற்புதம் செய்யறதுல வல்லமையுள்ள தேவனாச்சே. அவருக்கு ஏன் என்னோட 5 அப்பம் தான் வேணுமா? அதை வச்சுதான் அற்புதம் செய்யணுமா? அது உங்களுக்கு கேட்கறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அவன் அப்படி அவங்ககிட்ட சொல்லல. அவனுக்கு ஒரு புரியாத பிரச்சனை. எதுவுமே புரியல. என்னடா இது நம்மகிட்ட இப்படி கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் அவன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறான். பாருங்க, இந்த பையனுக்குரிய பிரச்சனை எதுவுமே புரியாத பிரச்சனை. உங்களோட ஜீவித்திலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுனே தெரியல. இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனே தெரியலன்னு நீங்க நினைக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட போவோம்? எப்படி அதை சால்வ் பண்ண போறோம்னு நினைக்கலாம். நீங்க கவலைப்பட வேண்டாம். அது எதுவுமே புரியாத பிரச்சனையா இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம விசுவாசிக்கணும். இது 3வது பிரச்சனை. கடைசியா 4வது பிரச்சனை இயேசுக்கு. பாருங்க, இயேசுவே ஒரு துக்கத்துல இருக்காரு. அந்த துக்கத்தை தணிக்க அவர் தனியா ஒரு மலைக்கு வந்திருக்காரு. பார்த்தா திரளான கூட்டம் வந்துட்டாங்க. நானாப்பா உங்களை கூப்பிட்டேன், இயேசுவா கூப்பிட்டாரு இத்தனை பேரை? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. இத்தனை கூட்டம் ஜனங்கள் வந்துட்டீங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்து இப்ப இருட்டாயிடுச்சு. இது வனாந்தரமான இடம். சின்ன பிள்ளைங்களோட வந்திருக்கீங்க. சின்ன பிள்ளைங்கள அழுகுறாங்க, பசியா இருக்கீங்க. உங்க இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது இயேசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது அவருக்கு என்ன பிரச்சனை? ஜீசஸோட ப்ராப்ளம் ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். அப்ப எல்லாரோட பிரச்சனையும் இயேசுவோட பிரச்சனை, யூனிவர்சல் ப்ராப்ளம். பாருங்க, 4 விதமான கூட்டம், 4 விதமான பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையில இயேசு என்ன பண்ணல? கோவப்படல. அவர் ஆர்கியூ பண்ணல, வாக்குவாதம் பண்ணல, குறை சொல்லவும் இல்லை, யாரையும் திட்டவும் இல்லை. எல்லாரோட பிரச்சனையும் இயேசு ஏத்துக்கிட்டாரு. அதை ஏத்துட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முன் வரார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நீங்க எந்த பிரச்சனையா கவலைப்பட வேண்டாம். நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்காருன்னு சொல்லி ஆண்டவர் மேல வரணும். ஒரு வசனம் இருக்கு, எல்லாற்றையும் இடத்தில் சாட்டி விட்டேன்னு. நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சாட்டிடணும், சொல்லிடணும். சொல்லி நம்ம ஃப்ரீயா இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வர யாரையும் புறம்ப தள்ள மாட்டார். அந்த திரளான ஜனங்களை என்ன பண்றாரு? இயேசு சந்திக்கிறாரு. அவங்களை யாரும் விடப்படுத்தல, அவங்களை யாரையும் குறை சொல்லல, அவங்கள சந்தோஷப்பட வைக்கிறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷம் மட்டும் இல்ல, திருப்தியா அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு? அவங்களை சந்தோஷப்படுத்துறாரு. அப்ப இந்த பிரச்சனையை ஆண்டவரே ஏத்து தீர்த்து வைக்கிறாரு. இந்த 4 விதமான பிரச்சனைய பார்த்தோம். இந்த இயேசு இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வச்சாதான், யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை வாசிக்கிறப்பாங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். இயேசு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறோம், தீர்த்து வைக்க போறோம் அவர் அறிந்திருந்தோம். அவர்களை சோதிக்கும்படி கேட்டார். இத பிலிப்பு விட்டு அந்திரேயாட்ட சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாருல. ஆனா இந்த பிரச்சனைய எப்படி தீர்த்து வைக்க போறோம்னு இயேசுக்கு தெரியும். அதான் சொல்றாரு, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். இது ரொம்ப பிடிச்ச வசனம். அப்ப என்னன்னா, he himself knew what he would do. ஆண்டவருக்கு தான் என்ன செய்ய போறோம்னு தெரியும். இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னு தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை சோதிக்கிறதுக்காக, அந்திரேயாவையும் பிலிப்பையும் சோதிக்கிறதுக்காக இவங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த பிரச்சனைய ஆண்டவருக்கு தெரியும். இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த பிரச்சனை வரும் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இந்த பிரச்சனையை பாருங்க, பிலிப்பு என்ன சொல்றாரு? பிலிப்பிட்ட சொல்றாரு. பிலிப்பு அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டா கூட 200 பணம், 200 பணம், 200 பணத்துக்கு வாங்கினா கூட இவங்களுக்கு பத்தாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? he said 200 dinari worth of bread is not sufficient அப்படின்னு சொல்றாரு. அது கூட பத்தாதே. அப்ப என்ன பண்றாரு? பிலிப்பு அவரோட சக்தியை நம்புறாரு. பிலிப்பு அவர் சக்தியை நம்புறாரு.
இவரு அந்திரேயா எது நம்புறாரு? 5 அப்பம் 2 மீன் கிடைச்சிச்சு அவர் கையில. அதை பாக்குறாரு. சரி 5 அப்பம் 2 மீன் இதை வச்சு எப்படி இந்த 5000 பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட புத்தியை நம்புறாரு. பிலிப்பு அவரோட சக்தியை நம்புறாரு. இந்த அந்திரேயா அவரோட புத்தியை நம்புறாரு. ஆனா புத்தியை நம்பி பிரயோஜனம் இல்ல, சக்தியை நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்ப வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பக்தி, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம். அப்படி ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது, அப்படி பக்தியா இருக்கும்போது நிச்சயம் நமக்கு அற்புதம் நடக்கும். பிலீவ் இன் ஹிஸ் ஸ்ட்ரென்த். ஆண்ட்ரூ எதை நம்புறாரு? ஆண்ட்ரூ பிலீவ் இன் ஹிஸ் விஸ்டம். ஆனா நம்ம எதை தான் நம்பணும்? we have to trust in God. நம்ம ஆண்டவரை மட்டுமே நம்பணும். ஆண்டவரை நம்பும் போது நிச்சயமா அதிசயம் நடக்கும். அப்ப பிலிப்பு நம்பின அவரோட சக்தினாலும் ஒண்ணும் பண்ண முடியல, இந்த ஆண்டவரோட புத்தினாலும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது, ஆண்டவரோட பக்தியா இருக்கும்போது நம்ம நிச்சயம் அற்புதம் நடக்கும். அப்ப நம்மளுக்கு வேண்டியது சக்தியும் இல்ல, புத்தியும் இல்ல, ஆண்டவர் மேல இருக்கிற பக்தியும் விசுவாசமும் தான் வேணும். ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும்போது நிச்சயம் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லியிருக்காரு. ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. என்ன இறைமையில சொல்லியிருக்காருல, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு. என்னால எல்லாம் கூடும் சொல்லியிருக்காரு. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். வித் காட் நத்திங் ஷால் பி இம்பாசிபிள். ஆண்டவரால முடியாதுன்ற ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடும். எந்த பிரச்சனையா இருந்தாலும், நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவரால் தீர்த்து வைக்க முடியும். இவங்க இந்த பிரச்சனையை ஆண்டவர் எப்படி தீர்த்து வச்சாரு பாருங்க. இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. அதே போலதான் நம்முடைய ஜீவிதத்துல நீங்க கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே ஆண்டவர் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாரு. அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுவோம். ஐயோ, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்க போறோம், இது எப்படி தாண்டி வரப்போறோம், நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதுக்கு நமக்கு அவருக்கு தெரியும், அதுக்கு ஒரு சொல்யூஷனே வச்சிருப்பாரு. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மாதிரி நீ விசுவாசத்தோடு என்ன பண்ணும்? ஆண்டவர் மேல இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வர பிரச்சனையும் ஆண்டவருக்கு தெரியும். பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைக்கு எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல என்ன பண்ணும்? நம்ம விசுவாசமா இருக்கணும். அதுதான் யோவான் 6:6 வாசிக்கிறோம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம், அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எந்த பிரச்சனையை சந்திக்க போறீங்கன்னு தெரியும். என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறீங்க, அந்த பிரச்சனைனால என்ன இம்பாக்ட், என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அது எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை ஆண்டவர் உதவி செய்ய உண்மையுள்ள கிருபையுள்ள தேவனா இருக்காரு. அதை நம்ம விசுவாசிச்சா போதும். ஆதாமோட ஜீவித்தை எடுத்துக்கோங்க. ஆதாமுக்கு தனக்கு ஒரு துணை வேணும்னு ஆதாம் கேட்டாரா? ஆதாம் கேட்கவே இல்லை. இன்னொன்னு, ஆதாமுக்கு ஒரு துணை வேணும்னு அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியாத ஒரு பிரச்சனையை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் தூங்கும்போது அவர் விலா எலும்புல எடுத்து ஆதாமுக்கு ஒரு துணையை தராரு. ஆதாமுக்கு ஒரு துணை வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அது ஆதாம் கேட்காமலேயே அவருக்கு இருக்கிற பிரச்சனை ஆதாமுக்கே தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதாமுக்கு அவர் துணையே தராரு பாருங்க. அதே போலதான் யோனாவை எடுத்துக்கோங்க. யோனாவை கப்பல்ல இருந்து என்ன பண்றாங்க? 4 பேர் 2 கையும் 2 காலையும் எடுத்து எங்க போட போறாங்க? கப்பல் தண்ணியில போட போறாங்க. யோனா அவ்வளவுதான் நினைச்சிருப்பாரு. நமக்கு என்னது, சமுத்திரம் தான் சமாதி, கடல் தான் நமக்கு கல்லறைன்னு நினைச்சிருப்பாரு. அவருக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? ஓஷன் இஸ் பரியல் கிரவுண்ட் நினைச்சிருப்பாரு. வேற ஒண்ணும் பண்ண முடியல நினைச்சிருப்பாரு. ஆனா கர்த்தரை என்ன சும்மா விட்டுட்டாரா? அந்த தண்ணியில மூழ்கி போனாரா? என்ன ஆயத்த பண்ணி வச்சிருந்தாரு? அந்த நேரத்துல ஒரு பெரிய மீன் அவரை முழுங்குச்சு. கர்த்தர் ஆல்ரெடி ஆயத்த பண்ணி வச்சிருக்காரு மீனை. அதே போலதான் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்வை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. அதை விசுவாசிக்கிறவங்களா எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு வர பிரச்சனைக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு தீர்வையும் வச்சிருக்கிறாரு. அந்த தீர்வு, ஆண்டவர் கொடுக்கிற தீர்வு ஒரு ஜெயமான முடிவா இருக்கும். அதனால அந்த பிரச்சனை வந்தா நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட போனா போதும். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு விசுவாசிச்சா போதும். நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த 6 வசனம் ரொம்ப பிடிச்ச, அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவருக்கு தெரியும் என்ன பண்ண போறோம்னு. அப்ப நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 2 பக்கத்துலயும் ஆண்டவர் இருக்காரு. கடல்லயும் ஆண்டவர் இருக்காரு, கப்பல்லயும் ஆண்டவர் இருக்காரு. யோனா கப்பல்ல போனாலும் பயம் இல்லை, கடலுக்குள்ள போனாலும் பயம் இல்லை. எந்த பக்கத்துலயும் ஆண்டவர் இருக்காரு. லார்ட் வாஸ் ஆன் ஈதர் சைட் ஆஃப் ஜோனா. கப்பல்லையும் இருக்கிறாரு, கடல்லையும் இருக்காரு. அப்ப நம்ம ஜீவித்துல நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம பிரச்சனை ஒருவேளை 1 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். நம்ம பிரச்சனை ஒருவேளை இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஒருவேளை 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு இப்ப வந்த பிரச்சனையோ 1 வருஷம் பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆரம்பத்திலேயே ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு பிரச்சனை வந்தது இப்பதான். ஆனா ஆண்டவருக்கு அப்படி இல்லை. பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியும். அந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற நம்ம விசுவாசமா இருக்கணும். அந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும்
ஆல்ரெடி ஆண்டவர் ஆயத்தமும் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த விசுவாசத்தோட இருக்கணும். யோனாக்கு எப்படி ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சாரோ, அதே போல நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன, ஒரு தீர்வ ஆண்டவர் நமக்காக ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த விசுவாசத்தோட ஆண்டவர என்ன பண்ணணும்? நம்ம துதிக்கணும். அந்த விசுவாசத்தோட ஆண்டவர்ட்ட இருக்கணும். ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நமக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்னு அந்த விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் அவர் ரெடி பண்ணி வச்சுருவாரு. என் ஜீவிதத்துல எத்தனையோ தடவ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த பிரச்சனைய எப்படி நமக்கு தாண்டி வந்தோம்னு. உங்க ஜீவிதத்தையும் இந்த மாதிரி எத்தனையோ சூழ்நிலை கடந்து வந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயோ! இந்த பிரச்சனைய நம்ம எப்படி தாண்டி வந்தோம்? இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமே, சந்தோஷமா இருந்தோமே, அன்னைக்கு அந்த பிரச்சனைய எப்படி தாண்டி வந்தோம்? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு, அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சொல்யூஷன தீர்வ வச்சிருக்காரு. அந்த விசுவாசமா இருக்கணும். அப்ப நமக்கு எல்லாத்தையும் நம்ம செய்ற ஒரு ஆண்டவர் தான். நம்ம கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆண்டவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எல்லாமே தெரியும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆள்ற ஆண்டவர். சகலமும் அவர் பாதத்துக்கு கீழ இருக்கு. நம்மளோட அடைக்கலும் ஆண்டவர் தான். அவர் சமூகத்துல தான் சந்தோஷம். அவர் சமூகத்துல தான் பாதுகாப்பு. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதுன்னு பார்க்கிறோம். ஆண்டவரோட சமூகம் நமக்கு பராமரிப்பு. ஆண்டவரே நம்ம பராமரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அடங்கியிருந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள அவர் சட்டைக்குள்ள மறைஞ்சிருந்தா நிச்சயம் அற்புதம் நடக்கும். நிச்சயம் அதிசயம் நடக்கும். எப்படி இந்த பிரச்சனைய ஆண்டவர் தெரிஞ்சிருந்தாரோ என்ன செய்ய போறோம்னு ஆண்டவருக்கே தெரியும். அதே போல நமக்கு வர பிரச்சனையே ஆண்டவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைக்கு எப்படி என்ன ஒரு சொல்யூஷனும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். இந்த அற்புதம் இயேசு எப்படி செஞ்சாருன்னா, ஒரு மாய மந்திரம் இல்ல. அது இயேசு அந்த அற்புதத்தை செய்யணும்னா, நம்மளால இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த இயேசு அற்புதம் செய்யறதுக்கு இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் குடுத்தான் இந்த பையன். அப்ப நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். அப்ப ஆண்டவர் சோம்பேறிங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு. நம்மளால என்ன பண்ண முடியும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பார்க்கிறோம். நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை கொடுக்கணும். நம்மளால என்ன பண்ண முடியும்? 5 அப்பம் 2 மீனை கொடுக்க முடியும். ஆனா அந்த அற்புதத்தை நம்மளால செய்ய முடியாது. 5000 பேருக்கு போஷிக்க முடியுமா? அது நம்மளால பண்ண முடியாது. அந்த அற்புதத்தை ஆண்டவரால் தான் பண்ண முடியும். நம்மளால முடிஞ்சது 5 அப்பம் 2 மீனை கொடுக்கணும். அந்த அற்புதத்தை செய்யறது ஆண்டோட வேலை. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்யணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. அப்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தேவனிடத்துல என்ன பண்ணணும்? நம்மளோட பிரச்சனை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு இயேசுவோட மார்புல சார்ந்து அவரையே நம்பி ஆண்டவர் இதை இப்படிதான் தீர்த்து வைக்கிறாரு பார்க்கலாம்னு சொல்லி நம்ம சந்தோஷமா போயிடணும். இந்த பிரச்சனை வந்தா சரி, இந்த பிரச்சனை வந்துருச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது, எனக்கு இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாது, உங்க கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் எப்படி தீர்த்து வைக்க போறாரு நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா என்ன பண்ணணும்? அவருக்கு எப்படி தீர்த்து வைக்க போறாரு பார்த்து நம்ம ரசிக்கணும். அந்த மாதிரி அந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு நம்ம வரணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கணும். கானா ஊர்ல பாருங்க, கல்யாண வீட்டுல இயேசு தண்ணி ரொப்பினாரா? கச்சாடியில எடுத்து தண்ணி ரொப்பினாரா? இல்ல அந்த கச்சாடியை கழுவுனாரா? இல்ல அதை தண்ணியை ஊத்தி பந்தி விசாரிப்புக்காரங்களை கொண்டு போய் கொடுத்தாரா? இயேசு ஒண்ணுமே செய்யல. இயேசு செஞ்சது என்னது? இயேசு இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சா? தண்ணீர் ரொப்பினது யாரு? அவங்க பண்ணாங்க. கச்சாடியை எடுத்து கழுவுனாங்க, தண்ணீர் ரொப்பினாங்க, அதை எடுத்து பந்தி விசாரிப்புக்காரர்ல கொடுத்தாங்க. எல்லாம் அவர் வேலை. ஆனா ஆண்டவர் ருசி பார்த்தாரா? அதுவும் செய்யல. மத்த செய்ய வேண்டியதெல்லாம் இவங்க வேலை. ஆனா அற்புதத்தை தண்ணிய கனிரசமா மாத்துறது யாரோட வேலை? அற்புதம் செய்யறது ஆண்டோட வேலை. ஆனா இந்த தண்ணியை ரொப்புறது, இதை கொடுக்கறது அதெல்லாம் ஜனங்களோட வேலை. அதே போல நம்மளோட வேலையை நம்ம செய்யணும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். நம்ம எதுவுமே செய்யாம ஒரு சோம்பேறியா இருந்துட்டு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்ப அற்புதத்தை செய்யற ஆண்டவர். ஆனா நம்மளால முடிஞ்சதை என்ன பண்ணணும்? செய்யணும். அப்ப கச்சாடி தண்ணீரை நம்மளால கனிரசமா மாத்த முடியாது. ஆனா அது தண்ணியை ரொப்ப முடியும். அதை கொண்டு போய் பந்தி காரங்கள்ட்ட கொடுக்க முடியும். அந்த மாதிரி வேலை செய்ய முடியும். ஆனா அதுக்கு கச்சாடி தண்ணியை கனிரசமா மாற்றுறது யாரால முடியும்? ஆண்டவரால் தான் முடியும். அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அப்ப நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது மீதி வேலை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அப்ப ஒரு சோம்பேறியா இருக்கவங்களுக்கு என்னது? ஆண்டவர் அற்புதமே செய்ய மாட்டாரு. சோம்பேறிய வாழ்வு வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வே இருக்காது. அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க. கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை நம்ம செய்யணும். கர்த்தரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது, நம்மளால செய்ய முடியாத செய்வது மீதி ஆண்டவர் பார்த்துக்குவாரு. போன மாசமே கூட நான் சொன்னேன், நோவா காரியத்துல. நோவா பிள்ளையை செய்யும் போது அவரால் முடிஞ்சது செஞ்சாரு. மீதியை ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு. அந்த விசுவாசத்தோடு நோவா பிள்ளையை செஞ்சாரு.
அது போல நம்மளால முடிஞ்சதை செய்யணும், மீதியை ஆண்டவர் பார்த்துப்பாரு. அப்படி நம்ம எல்லா பிரச்சனையை விட ஆண்டவர் பெரியவர். காட் இஸ் பிகர் தென் அவர் ப்ராப்ளம்ஸ். அந்த நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்காரு. அந்த நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அந்த விசுவாசத்தோட இருக்கணும். அப்ப நம்மளுடைய சின்ன பிரச்சனையை நம்ம பெரிய கட்டத்தை ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவர் பாருங்க, அந்த பிரச்சனை சில சமயம் எப்படி அற்புதம் செய்வார்னா, உடனே உடனே அற்புதம் செய்வார். சில சமயம் எப்படி அற்புதம் செய்வார்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா அற்புதம் செய்வார். சில சமயத்துல எப்படி அற்புதம் செய்வாரு, அவரோட டைம் இருக்கும். ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. காட்ஸ் அப்பாயிண்டன்ட் அந்த டைம்ல தான் அற்புதம் செய்வாரு. 3 விதமா அற்புதம் செய்வாரு. சில சமயம் எப்படி செய்வாரு, காட் சால்வ் த ப்ராப்ளம் இமிடியட்லி. சம்டைம் என்ன பண்ணுவாரு, காட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப். சம்டைம் காட் சால்வ் த ப்ராப்ளம் அக்கார்டிங் டு ஹிஸ் டைம். அவருக்குன்னு ஒரு சித்தமான வேலை இருக்கும், அந்த நேரத்துல செய்வார். அப்ப இமிடியேட்டாவும் உடனேயாவும் சில சமயம் அற்புதம் செய்வாரு, படிப்படியாவும் செய்வாரு, அவருக்கு சித்தமான நேரத்திலையும் செய்வாரு. அந்த மாதிரிதான் அற்புதம் செய்வாரு. இப்ப பாருங்க, உடனடியா அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன். இந்த சம்பவத்துல உங்களுக்கு தெரியும், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி சீஷர்கிட்ட இயேசு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து சீக்கிரமா போங்க, நான் வந்து மலை மேல போய் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணும், நான் பண்ணிட்டு அப்புறம் நான் வரேன், உங்க கூட வரேன்றாரு. நீ அக்கறைக்கு போங்கள்னு சொல்லல, போவோம்னு சொல்றாரு. தனியும் சேர்த்து சொல்றாரு. இல்ல நீங்க போங்கன்னு சொல்லல, இல்ல நான் போவேன்னு சொல்லல, அக்கறைக்கு போவோம், லெட் அஸ் கோ அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, லெட் அஸ் கோ ஆன் தி அதர் சைடு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சீஷர்கிட்ட சொல்றாரு, நீங்க போங்க, நான் மலை மேல நான் ஜெபம் பண்ணிட்டு நான் அப்புறம் கூட வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப சீஷர் என்ன பண்றாங்க, கடற்கரையில இப்ப நல்ல படகுல ஏறி அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள கடல்ல போயிட்டு இருக்காங்க, நடு கடல்ல போயிட்டு இருக்காங்க. நல்ல கடல் என்ன ஆகுது, பயங்கரமான கடல் கொந்தளிக்குது, பயங்கரமா கப்பல் ஆடுது, கடல் கொண்டு இருக்குது, காத்து பயங்கரமான காத்து குமுறுது, கடல் தண்ணி இல்லாத கப்பலுக்குள்ள வருது. இந்த சீசர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இந்த நேரத்துல இயேசு இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ இந்த நேரத்துல இயேசு நம்ம கூட இல்லையே, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி ஃபுல்லா வந்து கப்பல் முழுகிடும், நம்ம எல்லாம் ஒரேடியா சாக போறோம், நம்ம இந்த இடத்துல இயேசு இல்லையேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அலறாங்க, கதறாங்க. இப்படி சிக்கிட்டோமே, இப்படி நடு கடல்ல வந்து மாட்டிட்டோமே, கொஞ்சம் மாதிரி கரை கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல போயிடலாம், நடு கடல்ல வந்துட்டாங்க, இங்க மாட்டிட்டோமே, தண்ணி எல்லாம் கடல் தண்ணி முகத்துல அடிக்குது, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, படகு எந்த நேரத்துல கழுவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ போராட்டமான நேரத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல இயேசு என்ன பண்றாரு, கடல் மேல என்ன பண்றாரு, நடந்து வராரு. அந்த சிச்சுவேஷன் இயேசு கடல் மேல நடந்து வந்து வராரு. இவங்க எதை நினைச்சு பயப்படுறாங்க, கடலையும் அந்த கடல் தண்ணியும் நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா இயேசு எதுல நடந்து வராரு, அந்த கடல் தண்ணியில நடந்து வராரு. இவங்க எதை நினைச்சு பயப்படுறாங்களோ அது மேலே நடந்து வராரு. அவங்க கடல் தண்ணியை நினைச்சு பயப்படுறாங்க, இயேசு அந்த கடல் தண்ணி கடல்லே நடந்து வராரு. அப்ப அது எதை குறிக்குதுன்னா, அவங்க பயப்படுற அந்த கடல் தண்ணி இயேசுவோட கால் கீழ இருக்கு. நம்ம எந்த காரியத்துக்கெல்லாம் பயப்படுறோமோ, எந்தெந்த பிரச்சனைக்கு பயப்படுறோமோ அதெல்லாம் இயேசுவோட கால் கீழ இருக்கு. இவங்க பயப்படுற தண்ணி இயேசுவோட கால் கீழ இருந்தது போல, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க பயப்படுறீங்களோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் பயமா இருக்குதோ, சூழ்நிலை சமாளிக்க முடியல, அதை ஃபேஸ் பண்ண முடியல, எதிர்கொள்ள முடியலன்னு நினைக்கிறோமோ, அந்த எல்லா பிரச்சனையும் இயேசுவோட கால் கீழ இருக்கு. இவங்க பயந்த அந்த கடல் தண்ணி இயேசுவின் கால் கீழ இருந்தது போல, கடல்ல நடந்து வந்தது போல, எல்லா பிரச்சனையும் இயேசுவோட கால் கீழ இருக்கு. அத விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் விசுவாசத்து எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா நீங்க பயப்படுற அந்த கடல் தண்ணி ஏன் கால் கீழ இருக்கு, நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு. நம்ம எந்தெந்த காரியத்துக்காக பயப்படுறோமோ, எந்தெந்த காரியத்துக்காக நம்ம எந்தெந்த பிரச்சனைக்காக நம்ம சோர்ந்து போயிருக்கோமோ, கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ, அலைஞ்சிட்டு இருக்கிறோமோ, அது எல்லாமே இயேசுவோட கால்க்கு கீழ இருக்கு. எல்லாத்தையும் ஆள்ற இயேசு என்ன பண்றாரு, நம்ம கூட இருக்கிற அந்த விசுவாசம் இருக்கணும். அப்ப கடலா நீங்க பயப்பட வேண்டாம், கடல் தனியா பயப்பட வேண்டாம், எல்லாம் யார் கால் கீழ இருக்கு, இயேசுவோட கால் கீழ இருக்கு. நம்முடைய பிரச்சனை எல்லாம் இயேசுவோட கால் கீழ இருக்கு. அவர் ஆல்ரெடி அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்காரு, ஒரு தீர்வை வச்சிருக்காரு. கடல் தண்ணியை பார்த்தோ அந்த பிரச்சனையை பார்த்தோ நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம பயப்பட காரியத்தை எல்லாம் ஆண்டு நடத்துறது யாரு, இயேசு. எல்லாத்தையும் ஆள்ற இயேசு நமக்கு இருக்கிறாரு. அந்த ஒரு விசுவாசத்தோட இருக்கணும். அதனால இயேசு கடல் தண்ணியில நடந்து வராரு. அப்ப சீஷர்கள் என்ன பண்றாரு, அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றாங்க சீஷர்கள், ஐயோ இயேசுவே எங்களை ரட்சியும் ரட்சியும் கத்துறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, இயேசு என்ன பண்றாரு, கடல் மேல நடந்து வராரு. இந்த சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு, என்னை ரட்சியும் ரட்சியும் கத்துறாரு. அப்ப இயேசு வந்து கடல் மேல நடந்து வந்து என்ன பண்றாரு, அந்த கடல்ல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. இப்ப இந்த சீமோன் பேதுரு என்ன கேட்கிறான், ஆண்டவரே நீங்களே, அவன் சீமோன் பேதுரு தெரிஞ்சுக்கிட்டான் அது இயேசுதான், நீங்களேனா நான் கடல்ல
குதிக்கட்டுமான்னு கேட்கிறான். சரி நீ வா அப்படின்றாரு. உடனே கடல்ல குதிக்கிறான். அப்ப அவன் இயேசுவை பார்க்கும்போது அவன் மூழ்கல, நல்லா குதிச்சிட்டான். ஆனா தன்னோட கண்ணை கடல் மேல எப்ப வச்சானோ அன்னைக்கே மூழ்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்ணை இயேசுவின் மேல பதிச்சிருந்தப்ப தைரியமா அந்த நடந்து போக ஆரம்பிச்சான். ஆனா கண்ணை கடல் மேல வச்சோனே அவன் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்ன ரட்சியும், நான் மூழ்கிறேன்னு கத்துறான். ஆனா இயேசு என்ன பண்ணாரு, உடனே ஆமாப்பா கொஞ்ச நேரம் நல்லா மூழ்கு, நல்லா நீச்சல் கத்துக்க, அப்புறம் உன்னை தூக்குறேன்னு சொன்னாரா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கஷ்டப்படுன்னு சொன்னாரா? உடனடியா அவர் என்ன பண்ணாரு, கையை தூக்கி அவனை போட்ல கட்டுறாரு. பாருங்க இந்த இடத்துல இயேசு எப்படி அற்புதம் செய்யறாரு. இம்மீடியட் இம்மீடியட் மிராக்கிள், உடனே அற்புதம் செய்யறாரு. அந்த மாதிரிதான் நம்ம ஜீவித்துல சில வேளையில ஆண்டவர் உடனடியா அற்புதம் செய்வாரு. இந்த அற்புதம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த நேரத்துல உடனடியான அற்புதம், இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அந்த அந்த டைம்ல உடனே செஞ்சிருவாரு ஆண்டவர். உங்க ஜீவித்துல எத்தனையோ முறை நீங்க ருசி பார்த்துருக்கலாம். ஆண்டவர் உடனே உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணி உடனே ஜெபத்தை கேட்டிருக்கலாம். நீங்க அற்புதம் உடனே நடந்திருக்கலாம். எப்படி இவங்களுக்கு நடந்தது போல. அந்த பேதுருக்கு நடந்த அற்புதத்தை போல நமக்கும் ஆண்டவர் சில சமயத்துல உடனே அற்புதம் செய்வார். ஆனா சில சமயம் படிப்படியா தான் செய்வாரு. பேதுரு நடந்து வான்னு சொல்றாரு. அவன் என்ன பண்றான், அவன் டெஸ்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஒரு கால கடல் மேல வைக்கிறான். மூழ்கல, அவனுக்கு சந்தோஷம். உடனே அடுத்த காலம் வைக்கிறான். அடுத்த காலம் வைக்கல, மூழ்கல. உடனே அடுத்த ஒரு அடி வைக்கிறான், மூழ்கல. அடுத்த அடி வைக்கிறான். அப்படி ஒவ்வொரு அடியா வச்சிருப்பான். படிப்படியா. இது ஆண்டவர் படிப்படியா செய்யற அற்புதம். நம்ம ஜீவித்துல நம்ம ஜபத்து கூட சில சமயம் உடனடியா பதில் கிடைக்காது. படிப்படியா கர்த்தர் அற்புதம் செய்வாரு. படிப்படியா நடக்கும். உடனே நடக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆண்டவரே நீ இப்ப ஜெபம் பண்ண, இப்ப உடனே நடக்கலையே நினைப்போம். ஐயோ அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்கு உடனே நடக்குதே, நமக்கு ஏன் நடக்கலன்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் சில சமயம் எப்படி அற்புதம் செய்வாரு, படிப்படியா செய்வாரு. முதல் தடவை உடனடியா செஞ்சுட்டாரு. ஆனா இப்ப எப்படி செய்யறாரு, படிப்படியா செய்யறாரு. அது போல நம்ம ஜீவித்துல நம்ம ஜெபத்தை படிப்படியா கேட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். ஆனா நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு. அப்போ ஒரு படிப்படியா நம்ம ஜீவித்துல அற்புதத்தை செய்வாரு. படிப்படியா நம்ம ஜெபத்தை கேட்பாரு. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது சில சமயம் என்ன பண்ணுவாரு, அவரோட டைம் இருக்கு. காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், அவரோட காட்ஸ் வில்லுன்னு இருக்கும். அவரோட சித்தமான வேளையில, அவர் நியமித்த வேளையில அற்புதம் செய்வாரு. யூதர்கள்லாம் அந்த ராத்திரிய ஒரு 4 பிரிவா பிரிச்சிருந்தாங்க, 4 குரூப்ஸா. முதலாம் ஜாமம் சொல்லுவாங்க. முதலாம் ஜாமம்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். ரெண்டாம் ஜாமம் சொல்லுவாங்க. ரெண்டாம் ஜாமம்னா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராத்திரி. மூணாம் ஜாமம்னா ராத்திரி 12 மணிலேருந்து காலங்காட்டி 3 மணி வரைக்கும். நாலாம் ஜாமம்னா காலங்காட்டி 3 மணிலேருந்து காலங்காட்டி 6 மணி வரைக்கும். இது 4ஆ வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்னா ஈவினிங் 6 to 9. செகண்ட் ஹார் அப்படின்னா 9 o'clock to 12 o'clock. தேர்ட் ஹார் அப்படின்னா 12 o'clock to ஏர்லி மார்னிங் 3 o'clock. ஃபோர்த் ஹார், நான்காம் ஜாமம் அப்படின்னா 3 o'clock to 6 o'clock ஏர்லி மார்னிங். அப்ப 4 ஜாமமா பிரிச்சிருப்பாங்க யூதர்கள். இப்ப இந்த சீஷர் எல்லாரும் கத்துனாங்களே, ஐயோ கடல்னு. அது என்ன ஜாமம்? முதலாவது ஜாமத்துல ஆண்டவர் வரல. நடுக்கடல்ல போயிட்டு இருக்காங்க. கடல் கொந்தளிக்குது, கத்துறாங்க, அலறாங்க. முதலாம் ஜாமத்துல ஆண்டவர் வரல. ரெண்டாம் ஜாமம் என்ன பண்ண போறோம் தெரியல. படகு முழுகிற நிலைமையில இருக்கு. எந்த நேரத்துல அவங்களுக்கு உயிர் போகும் தெரியல. அந்த 2ஆம் ஜாமத்துல வரல. 3ஆம் ஜாமத்திலயும் ஆண்டவர் வரல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, 4ஆம் ஜாமத்துல கடல் மேல நடந்து அவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு. அப்ப அவருக்கு ஒரு டைம் இருக்கு. காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், அவரோட சித்தமான நேரம். அப்ப சில சமயம் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்னா, அவருக்கு சித்தமான நேரத்துல தான் செய்வாரு. அவர் ஒரு அப்பாயிண்டட் அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சில சமயம் நம்ம உடனே ஜெபம் பண்ணும்போது நடக்காது. சில சமயம் படிப்படியாவும் நடக்காது. ஆண்டவரோட டைம்னு ஒண்ணு இருக்கும். அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா ஆண்டவர் எது செஞ்சாலும் நமக்கு நன்மைக்கே செய்வாரு. ஒரு தாமதிச்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஏன் இதுக்கு இவ்வளவு டைமா இருக்குது, ஏன் இவ்வளவு நாள் ஆகுது. ஆனா அதுல ஆண்டவர் ஒரு பெரிய நன்மை வச்சிருப்பாரு, பெரிய ஆசீர்வாதம் தெரியாது வச்சிருப்பாரு. அப்புறம்தான் நமக்கு புரியும், ஓ இதனாலதான் இப்படி ஆச்சான்னு. அதனால கொஞ்சம் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணணும். அவரோட வேலையும் அவரோட நேரமும் வரும்போது நிச்சயமா அற்புதத்தை செய்வாரு. அதான் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். அவர் நியமித்த வேளையிலே ஒரு அற்புதம். அப்ப 4ஆம் ஜாமத்துல செய்யறாரு. அப்ப நம்முடைய 4ஆம் ஜாமம் எப்ப நமக்கு தெரியாது. ஆண்டவர் எந்த நேரத்துல நமக்கு அற்புதம் செய்யணுமோ அந்த நேரத்துல நமக்கு அற்புதம் செய்வாரு. உடனடியா சில சமயம் அற்புதம் செய்வாரு, படிப்படியாவும் செய்வாரு. ஆனா அவரோட நியமித்த நேரத்துல, அவருக்கு சித்தமான நேரத்திலையும் அற்புதம் செய்வாரு. நம்ம ஜபங்களுக்கும் 3 விதமா பதில் கொடுப்பாரு. சில சமயம் உடனடியா கொடுப்பாரு, இமிடியேட் ஆன்சர். சில சமயம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர், படிப்படியா ஜபம். சில சமயம் அவரோட டைம், அவரோட சித்தமான நேரம், அக்கார்டிங் டு ஹிஸ் வில், அக்கார்டிங் டு ஹிஸ் டைம், அந்த டைம்ல நம்ம ஜெபத்தை கேட்பாரு. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் என்ன பண்ணும், நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமா ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல களி கூறணும். இயேசுவோட மார்பில சார்ந்துட்டு, ஆண்டவரே என்னோட எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். எதிர்பார்க்காத பிரச்சனையா இருந்தாலும் சரி,
ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த சின்ன பையன் போல எதுவுமே புரியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, அ எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையும் ஏசப்பா நான் உங்ககிட்ட ஒப்பு குடுக்குறேன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கணும். அ நம்ம ஜீவிதத்துல சில சமயம் உங்க ஜீவிதத்துல உடனடியா பதில் பதில் கிடைக்கலாம். அப்படிதான் சந்தோஷம். சில சமயம் படிப்படியா கிடைக்கலாம். ஆண்டவருக்காக காத்திருங்க. சில சமயம் அவருக்கு சித்தமான வேளையில கிடைக்கும். ஆண்டவர் மேல விசுவாசமா ஆண்டவருக்கு துதிச்சுட்டு ஆண்டவர காத்திருங்க. ஆண்டவரோட பாதத்துல நிச்சயமா அற்புதம் நடக்கும். இந்த கடைசியா ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். ரோமர் 12:2. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். அவருக்கு பிரியமான வேளையில அவருடைய சித்தம் எப்படி இருக்கும்னா, நன்மையா இருக்கும், பிரியமா இருக்கும். தேவனுக்கு நன்மையா இருக்கும், தேவனுக்கு பிரியமா இருக்கும், பரிபூர்ணமா இருக்கும். அப்ப தேவ சித்தம் எப்படி இருக்கும்? God's will be good, acceptable and perfect. அது அவருடைய சித்தம் நன்மையா இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், அதே நேரத்துல பரிபூர்ணமா இருக்கும். அப்ப ஆண்டவர் அவருக்கு நிமித்த வேளையில அற்புதம் செய்யும்போது அந்த அற்புதம் இப்படிதான் இருக்கும். அது நன்மையான அற்புதமா இருக்கும். ஆண்டவருக்கு ஒரு பிரியமான அற்புதமா இருக்கும். ஒரு பரிபூர்ணமான அற்புதமா இருக்கும். ஒரு குட், அக்செப்டபிள் அண்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த மாரி ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர காத்திருக்கணும். உங்களுக்கு வர எந்த பிரச்சனைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், எதிர்பார்க்காத பிரச்சனை என் வீட்ல வந்துருச்சு ஆண்டவரே! ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை வந்துருச்சு. எதுவுமே புரியாத பிரச்சனை வந்துருச்சு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் பிரசன்னம் நமக்கு இருக்குது. பிரச்சனை இருக்கலாம். அதே நேரத்துல ஆண்டவரோட பிரசன்னம் இருக்கு. அதே ப்ராப்ளம் இருக்க சூழ்நிலையில காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கு. அந்த தேவனோட பிரசன்னத்தை விசுவாசிச்சு, ஆண்டவர் அன்றைக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்னைக்கும் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. நம்முடைய பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு அத பிரச்சனையை தீர்த்து வைக்கிற சொல்யூஷனும் அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்கு வர பிரச்சனைக்கு நீங்க கவலைப்படவே வேண்டாம். நீங்க பிரச்சனை வந்துருச்சுன்னு சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் மேல முழு விசுவாசத்தை வைங்க. அவரு சில சமயம் உடனே பதில் கொடுப்பாரு. சில சமயம் படிப்படியா பதில் கொடுப்பாரு. சில சமயம் அவரோட அப்பாயிண்டட் டைம் இருக்கும். அந்த டைம்ல கொடுப்பாரு. ஆனா நிச்சயமா பதில் உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு பார்க்கிறோம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல ஒரு உறுதியான விசுவாசத்தை வச்சுட்டோம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார் என்று சொல்றபடி ஆண்டவர் பூர்ணமா சமாதானத்தோடு நம்ம காத்துக்கணும்னா நம்ம உறுதியா ஆண்டவர் பற்றி கொள்ளணும். அவர் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால முடிஞ்சது செய்யணும். ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இந்த வேலையை எல்லாரும் கண்டு முடியலாமா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனையா இருக்கலாம்? நீங்க எதிர்பார்க்காத பிரச்சனையா இருக்கலாம். இந்த பிரச்சனை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நினைக்கலாம். நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயோ, இந்த பிரச்சனை என்னால நம்பவே முடியலையே, இதை என்னால ஏத்துக்கவே முடியல, என்னால அக்செப்ட் பண்ணவே முடியலன்னு இருக்கலாம். அன்அக்செப்டபிள் ப்ராப்ளமா இருக்கலாம், அன்இமேஜினபிள் ப்ராப்ளமா இருக்கலாம். அதே போல இந்த சின்ன பையன் மாதிரி எதுவுமே புரியாத பையன், சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே புரியல. அப்ப அன்காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளமா இருக்கலாம், எதுவுமே புரியாத ப்ராப்ளம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே என்னுடைய எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவோமா? எல்லா கண்ணை மூடுவோமா? ஒரு எல்லா பிரச்சனையும் இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொட்டிடுங்க. ஆண்டவரே உம்மிடத்தில் சாட்டி விட்டேன்னு இருக்கு தமிழ்ல. எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மேல விட்டுருங்க. அவர் பார்த்துக்குவாரு. அவருக்கு சித்தமான வேலையில அவர் அற்புதம் செய்வாரு, இல்லைன்னா படிப்படியா செய்வாரு, இல்லைன்னா உடனடியாவும் செய்வாரு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிரச்சனை தெரியும். இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஹைலைட்டு லைவ்னு இருக்கு பாருங்க. நம்ம வந்து ஹைலைட் பார்ப்போம். நம்மளுக்கு இதுதான் தெரியும். ஓ, இவன் இப்படி சிக்ஸர் வச்சுட்டான், ஹைலைட். ஆனா லைவ் எப்படின்னா ஆண்டவருக்கு லைவ் தெரியும். நம்ம ஜீவியத்தை லைவ் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன நடக்கும், எப்ப நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஃபியூச்சர் நடக்கும், நம்ம ஆண்டவர் லைவா பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அதனால அவர் கவலைப்பட மாட்டார். லைவா பார்க்கறவங்களுக்கு அவருக்கு தெரியும். நம்ம தான் நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம். ஏன்னா ஹைலைட் பார்க்கறதுக்குலாம் ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஹைலைட் தான் மட்டும் தான் தெரியும், இதுதான் தெரியும். நம்ம அப்படிதான் உலகத்துல நம்ம ஹைலைட் மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. ஒரு லைவா பார்க்கறாரு. நம்ம ஜீவியம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம ஃபியூச்சர் எப்படி நடக்கும், லைவா பார்க்கறதால ஆண்டவருக்கு கவலையே இல்லை. நம்ம தான் நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்துடுறோம். ஐயோ, என்ன பண்ண போறோம்னு. ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. அவர் லைவா பார்க்கறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போறாருன்னு அவருக்கு தெரியும்.
அப்ப எல்லாமே லைவா பாக்குற ஆண்டவர்ட்ட நம்ம பிரச்சனை எல்லாம் ஒப்பு கொடுப்போம் விசுவாசத்தோட. எல்லாரும் விசுவாசத்தோட போங்க. உங்க எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்ட்ட நீங்க ஒப்பு குடுத்துருக்கீங்க. உங்க ஜீவிதத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், இதே மாரி ஆண்டவர்ட்ட ஒப்பு குடுத்து, விசுவாசத்தோட ஆண்டவர நம்பி, ஆண்டவர் மேல எல்லா பிரச்சனையும் போட்டுட்டு, அவரையே உறுதியா பற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள ஆசீர்வதிப்பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளெஸ் யூ.